இப்போ ஓவர் ட்ரேட எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரேட் என்றால் என்ன? நீங்க உங்களுடைய கண்டிஷன் வரதுக்கு முன்னாடி நெறைய என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றது. உங்க கண்டிஷன்ஸே வராம ரிகவரிக்காக ட்ரேட் பண்றது. லாஸ் ஆயிட்டு அது உங்கள ஒத்துக்கவே முடியாம, திரும்ப நான் ப்ராஃபிட்லாம் கொண்டு வருவேன் அப்படின்ற நெறைய பேருக்காக இது ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனா இருக்கும். ட்ரேடிங் இதுல பொறுத்தவரை தன்ல ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட் குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கர்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மணின்னு செக்மெண்ட்குள்ள போங்க. இந்த மணி மேல இருக்கு இல்லையா? மணின்னு போட்டீங்கன்னா, இந்த ட்ரேடர்ஸ் கண்ட்ரோலர் இங்க பாருங்க. என்னுடைய கர்சர் பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் கண்ட்ரோல் ஊத்தி குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ், மேனேஜ்மென்ட் செக்யூமென்ட்ஸ் இது எல்லாமே டோட்டலா இருக்கும். இப்போ பார்க்கும்போது ட்ரேட் அலாட் இன் ஓவர் ட்ரேடிங். இங்க பாருங்க. இந்த ஓவர் ட்ரேடிங்க நான் குடுத்தேன்னா, எத்தன ட்ரேட்ஸ் நான் பண்ணலாம்? 15 மினிட்ஸ்ல நான் எத்தன ட்ரேட் பண்ண முடியும்? 10 ட்ரேடா? இல்ல 5 ட்ரேடா? நீங்க எடிட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ட்ரேட் தான் பண்ணுவேன். 2 ட்ரேட பண்ணியாச்சு. 2 ட்ரேட்ஸ் நம்ப ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எவ்வளவு லாஸஸ் வந்தா இங்க பாருங்க கர்சர் பாருங்க. ட்ரேட் எஸ்ஓஎஸ் அலாட் இன் ஹெவி லாஸஸ். இத நீங்க ஓகே குடுத்தீங்கன்னா, என்னுடைய லாஸஸ் எவ்வளவு வந்தா அலார்ட் குடுக்கும். ரெட் கலர்ல ஒரு அலாரம் உங்களுக்கு அடிக்கும். அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்ண நீங்க மறந்துட்டா கூட இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சா இதுக்கு நான் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு நாளைக்கு 10,000 இங்க எடிட் பண்ற பாருங்க. நீங்க 1000 ருபீஸ் கூட வச்சுக்கலாம். நீங்க 1000 ருபீஸ் ஒரு நாளைக்கு வந்துச்சுன்னா நான் லாஸ் எக்ஸிட் பண்ணிடுவேன். இல்ல என்னுடைய டார்கெட் பொறுத்தவரையும் 10,000 வரையும் நான் லாஸ் எடுப்பேன். என்னோட கேபிட்டலுக்கு ஏத்த மாதிரி அப்படின்னாக்கா இது ஓகே கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணி கீழே பாருங்க கசர பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அலாரம் ஆஃப் ஹெவி லாஸ் இது நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகல சார் அப்படின்னும் போது நீங்க இங்க பாருங்க என் கர்சரை பாத்தீங்கன்னா ஸ்கில் சுவிட்ச் ஆஃப் ஓவர் ட்ரேடிங் இது ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் இந்த மாதிரி பட்டன்ஸ் வரும். நான் கொஞ்சம் கேமரா இந்த சைடு பண்ணிக்கிறேன். ஓகே பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கில் சுவிட்ச்னு வரும். ஸ்கில் சுவிட்ச்ல நீங்க இங்க போயிட்டு ஆக்டிவ் ஸ்கில் சுவிட்ச்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா போதும் முடிஞ்சு. நீங்க ட்ரேடே பண்ண முடியாது. கஸ்டமர் காலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு ட்ரேட ஆக்டிவேட் பண்ணி குடுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் 9:15 தான் ஓப்பன் ஆகும். இன்னைக்கு நீங்க ஓவர் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, இந்த ஸ்கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு மறுநாள் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் இது கிரீன் சிம்பலா உங்களுக்கு ஃபில் ஆகும். அப்பதான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் உங்களால பண்ண முடியும். இல்ல நீங்க எந்த விஷயத்தையும் நீங்க வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது ஆப்ஷன்ல. ஓகே. இந்த விஷயங்கள் புடிச்சுன்னு நினைக்கிறேன். நெறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. அதனால இந்த ஓவர் ட்ரேட் பண்றது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்காக தன் சூப்பரா கொண்டு வந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட தன்னோட லிங்க்ஸ் இருக்கு. ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. நல்லா இருக்கும். ஸ்கேல்பருக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டது. ஸ்கேல்பருக்கு சூப்பரான ஒரு சார்ட்ல என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நிஃப்டி 50ல மல்டிபிள் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு, இங்க பாருங்க மேல அப் சைட்ல ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். இது சென்டர்ல அமௌண்ட்ன்னு காட்டுதா உங்களுக்கு. நீங்க ஓகே குடுத்துட்டு 1 லாட்ஸ் இஸ் 75. 75 1 லாட்ஸ். ஓகே. நெறைய பேருக்கு லாட்ஸ்க்கும் குவான்டிட்டிஸ்க்கும் வித்தியாசமே தெரியல. இது குவான்டிட்டி 75. மேல பாருங்க. குவான்டிட்டி சைஸ் இருக்கா? ஆனா லாட் சைஸ்ல பொறுத்தவரை 1 தான். 1 லாட் சைஸ். ஓகே. இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லாட் சைஸ் எத்தனா 2 லாட் சைஸ் இந்த பிளஸ் பட்டன். 2 லாட் சைஸ்னா 150. இது வந்து குவாலிட்டியில 150 150 225 இதுதான் நிறைய நான் பார்க்கும்போது 1000 குவாலிட்டிஸ் போடுறேன் 2000 குவாலிட்டி போடுறேன் சார் நீங்க லாட் சைஸ் 1000 லாட் சைஸ் போறீங்களா 2000 லாட் சைஸ் போறீங்களா முதல்ல லாட் என்றால் என்ன குவாண்டிட்டி என்றால் என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல தெரிஞ்சிட்டதுனால அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய கேள்விதான் சரியான கேள்வி தெரியவே இல்லை நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நீங்க முட்டாள தவிர வேற எந்த விஷயங்களும் கிடையாது ஓகே எல்லாரும் யூடியூபர்ஸ் மாதிரியும் கிடையாது நான் ரியலா அப்ளை பண்ணி காட்டுறாள் நான் எம் ஸ்கேல்பர் ஸ்கேல்பர் என்றால் ராஜ் என்றால் ஸ்கேல்பர் நான் டெய்லியுமே ப்ரூவ் பண்றேன் டெய்லி கிரீன் பண்ணிட்டு நீங்க பார்க்காதவங்க போய் பார்க்கலாம் ஓகே இப்படிதான் உங்களுக்கு பண்ணிட்டு சைட்ல வந்து ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க 250ன்றது உங்களுக்கு ஆட் ஆயிடும் இந்த இடத்துல பை கொடுத்தீங்கன்னா கிரீன் கலர் பை ஆயிடும் நீங்க செல் பண்ண நினைச்சீங்கன்னா இங்கே செல் பண்ணிக்கலாம் வேற எங்கேயும் போயிட்டு உள்ள ஆர்டருக்குள்ள போயிட்டு எல்லாம் நீங்க செல் பண்ண அவசியமே இல்லை ஓகே பாய்